நான் தான் ஆலய திரைச்சீலை பேசுகிறேன். மென்காற்றில் அசையும் உங்கள் மெல்லிய ஆடையோடு என்னை ஒப்பிடாதீர்கள். தென்றலில் பறந்துவிடும் உங்கள் நவீன ஆடைகளோடும் என்னை அடையாளப்படுத்தாதீர்கள். நான் 60 அடி நீளம், 30 அடி அகலம், 4 அங்குல தடிமன் என விஸ்வரூபம் காட்டுபவன். என்னை தூக்கிச் சுமக்கவே 300 குருக்கள் தேவைப்பட்டார்கள் என வல்லுநர்கள் உரைக்கின்றனர். நான் வலிமையானவன். நான் நூலில் செய்த மதில். ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே நான் காவல் நிற்கிறேன். தூயகத்திற்கும் திரு தூயகத்திற்கும் இடையே தொங்கும் தடுப்பு நடவடிக்கை நான். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே என்னை கடந்து மகா தூயகத்திற்கு தலைமை கூறு தலைகாட்ட முடியும். கருஞ்சிவப்பு, ஊதா, நீலம், முறுக்கேறிய நாற்பட்டு இவை தொட்டு உருவானவன் நான். நான் கிழிவதே இல்லை. ஆனால் ஒருமுறை என்னை இறைவனின் விரல்கள் 2ஆய் கிழித்தன. ஒரு காகிதத்தை கிழிப்பது போல மேலிருந்து கீழாய் கிழிபட்டேன் நான். அது இயேசுவின் உடல் கிழிக்கப்பட்ட தினம். அது இயேசுவின் உயிர் அழிக்கப்பட்ட தினம். அது மீட்பின் பயணம் வெற்றியடைந்த தினம். தூயகத்திற்கும் திருத்தூயகத்திற்கும் இடையே இனி தடைச்சுவர் இல்லை. குருக்கள் மட்டுமே நுழையும் இடத்தில் இனி தெருக்கள் கூட நுழையலாம். மறுக்கப்பட்ட நுழைவுச்சீட்டை திறக்கப்பட்ட திரைச்சீலை திரும்ப வழங்கியது. இனி கடந்து செல்ல காலங்கள் பார்க்க வேண்டாம், நெருங்கிச் செல்ல நேரங்கள் பார்க்க வேண்டாம். தூயகம் எப்போதும் தாயகம் போல காத்திருக்கும். சிலுவை திரைச்சீலையை 2ஆக்கியது. திரைகளில் அடைபட வேண்டியவர் அல்ல இறை. திரைகளை தாண்டிய தரைகளில் இறை வெளிச்சம் நிரம்புகிறது. அதை இறைமகனின் இரத்தம் செயலாக்கியது. சிலுவை மரம் இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை தரணிக்கே வழங்கியது. நம் பாவத்தின் முகமூடிகள் கிழிக்கப்பட ஆலய திரை கிழிகிறது. நான் திரைச்சீலை பேசுகிறேன். சீலை கிழிந்து விட்டால் ஒதுக்கப்படும். நானோ கிழிந்ததால் மட்டுமே நினைக்கப்படுகிறேன்.